என்னடி? இல்லக்கா, தாரணி உட்கார்ந்திருக்கா ஹால்ல, அதான். அப்படியா? மகாராணி கவலையா உட்கார்ந்திருக்காங்களா? விடக்கூடாதே. அக்கா, என்னக்கா சொல்றீங்க? விட்டா நீங்களே போய் வம்பிழுப்பீங்க போல. ஆமா, வம்பிழுக்கிற நேரம் வந்துருச்சுல்ல. அக்கா, அவ நினைச்சா. ஏய், உலகத்துல மாமியார் மருமக போட்டியில எந்த மருமகடி ஜெயிச்சிருக்கா? சீரியல்ல இருந்து வாழ்க்கை வரைக்கும் மாமியார் ராஜ்யம்தான். நீ வா. தாரணி, அக்கா வீரவசனம் பேசிட்டு பம்முது. வம்ப வலிய போய் விலைக்கு வாங்குறாங்க. தாரணி, என்ன தாரணி அமைதியா இருக்க? என்ன மூடு சரியில்லையா? அத்தை, நீங்க உங்க வேலையை பாக்குறீங்களா? ஆமா தாரணி, வேலையை தான் பார்த்தேன். ஆனா மூடு கொஞ்சம் சரியில்லை, அதான் வந்தேன். பார்த்தா நீயும் மூடு சரியில்லாம உட்கார்ந்துருக்க. வா, ஏதாச்சும் சொல்லு, உனக்கும் கொஞ்சம் ஜாலியா போகும்ல. என்னத்த, இங்க என்ன நடக்குது? நீ சொன்னா தானே தாரணிமா நடக்கும். சொல்லு, ஏதாவது சொல்லு. என்ன டார்ச்சர் பண்ணு, வேலை வாங்கு, என்ன சித்திரவதையாவது பண்ண. வேண்டாம் அத்தை. பரவாயில்ல தாரணி, நீ எது சொன்னாலும் கேக்குறேன். சொல்லு, என்ன செய்யணும்? தாண்டாரா மாடட்டா? எங்க இந்த விஜயா? இவ ஒருத்தி வாடிங்க. என்னடி ஒளிஞ்சிட்டு நிக்கிற? இங்க என் மருமக, என் மகாராணி, இந்த வீட்டு குல விளக்கு, கவலையா மூடு சரியில்லாம உட்கார்ந்துருக்கா. அவளை நான் சந்தோஷப்படுத்த வேண்டாம்? போய் அந்த கம்பு எடுத்துட்டு வா. போன்னு சொல்றல. ஏய், என்ன நீ இன்னும் நிக்கிற? போ. மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையில இருந்து அல்லாட வேண்டியதா இருக்கு. கொண்டா சீக்கிரம். தாண்டாராமா? எங்க சொல்லு, தாண்டாராமா? தாண்டாராமா? ஏய், தாண்டாராமா? தாண்டாராமா? இந்தா தாண்டாராமா? ஏய், தாண்டாராமா? எப்படி நல்லா பண்ணனா? என்ன பார்த்தா நக்கலா போச்சு இல்ல? இருங்க, இப்பவே பெரியம்மா அம்மாக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ற பாருங்க. போடுறே, போடு போன போடு. அக்காக்கு என்னாச்சு? எல்லாத்தையும் மறந்துச்சா? அக்கா, அக்கா. ஏய், போடுறி பார்க்கலாம். வேண்டாம், நீங்க தாங்க மாட்டீங்க. நீங்க ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க. ஒரு நிமிஷம். ஹலோ. ஹலோ மாமா, நான் தான் பேசுறேன். என்ன தாரணி? மாமா, நீங்க வீட்டுக்கு உடனே வர முடியுமா? என்னம்மா விஷயம்? வாங்க மாமா, சொல்றேன். இல்லம்மா, ஆபீஸ் விஷயமா செங்கல்பட்டு வரைக்கும் வந்திருக்கேன். சாயந்தரம் வந்துடுறேம்மா. ஓ, சரிங்க மாமா. என்னடி வச்சுட்ட, சொல்லலையா? மாமா செங்கல்பட்டு போயிருக்காராம், வரட்டும். இன்னைக்கு இருக்கு உங்களுக்கு. ஏன் பெரிய மாமா போனா என்ன, சின்ன மாமா அதாண்டி என் புள்ள. ஒர்க் ஷாப் தானே போயிருக்கா. போடு போன போடு. அக்காக்கு கிறுக்கு முத்திடுச்சு. நீங்க அடங்க மாட்டீங்கல்ல? என்ன தாரணி, எதுக்கு ஃபோன் பண்ண? மாமா. என்ன தாரணி? இல்ல மாமா, ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லையா? என்னாச்சு? ஃபோன் பண்ணிட்டு ஒண்ணு இல்லைன்னு சொன்னா அர்த்தம்? இல்ல மாமா, நான் சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க. மாமா, எங்க வீட்ல நடக்கிறது எதுவும் உங்களுக்கு தெரியாது. என்ன உளறற? அம்மா, என்னம்மா சொல்றா? தெரியலையேப்பா. என்ன சொல்லு. இல்ல மாமா, அது அத்தை. அத்தையா? இல்ல மாமா, நான். இப்ப சொல்ல போறியா இல்லையா? மாமா, அத்தை பிரகாஷ் மாமாவுக்கு பணம் கொடுத்தாங்களே, அது ஒண்ணும் வட்டிக்கு வாங்கின பணம் இல்ல. என்ன சொல்ற? ஆமா மாமா, அத்தை அன்னபூர்ணி ஆண்டி கிட்ட இருந்து பணத்தை அமுக்கி அதுல 5 லட்சத்தை அண்ணாச்சிக்கு வட்டிக்கு விட்டுட்டு அண்ணாச்சிக்கு ரைடு வருதுன்னு நான் ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னதும் நான் நினைச்ச மாதிரியே அவர் இங்க பணத்தை கொண்டு வந்து கொடுத்தாரு. வட்டிக்கு விட்ட பணத்தை சொல்லிடுவேன்னு சொல்லிதான் நான் அத்தையை அந்த 15 லட்சத்தை ஹாஸ்பிட்டல்ல கட்ட சொன்னேன். மா, இவ என்ன சொல்றா? அதான் எனக்கும் ஒன்னும் புரியல சுரேஷ். திடீர்னு இப்படி ஏதாச்சும் புதுசா சொல்றா. சும்மா நடிக்காதீங்க அத்தை, எனக்கு தெரியாதா உங்களை பத்தி? ஏன் தாரணி, உனக்கு என்னாச்சு? மாமா, அத்தையோட நடிப்பை நம்பாதீங்க. நீங்க அண்ணாச்சிக்கு உடனே போனை போட்டு அந்த 15 லட்சம் எப்படி வந்ததுன்னு கேளுங்க, அவரே சொல்லுவாரு. ஐயோ, அக்காவுக்கு இன்னைக்கு சங்குதான்.
அண்ணாச்சியோட ஃபோன் நம்பர் கொடுங்க. மாமா எங்கிட்ட இருக்கு. ஹலோ அண்ணாச்சி, நான் சரோஜாவோட பையன் சுரேஷ் பேசுறேன். சொல்லுங்க தம்பி. இல்ல, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். சொல்லுப்பா. என்னப்பா இது புது கதையா இருக்கு? உங்க அம்மா என்கிட்ட வீட்டு பத்திரத்தோட ஜெராக்ஸ் காப்பியை கொடுத்து தான் 15 லட்ச ரூபா வாங்கிட்டு போனாங்க. அதுவும் அந்த பிரகாஷ்ங்கிறவருக்கு ஆபரேஷன் பண்றதுக்காக தான் வாங்கிட்டு போனாங்க. நானே இன்னும் ஒரிஜினல் வரலைன்னு போனை போடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவங்க நம்ம கடை கஸ்டமரு, அதனால தான் நம்பி கொடுத்தேன். அம்மா கிட்ட சொல்லிருப்பா. தேங்க்ஸ் அண்ணாச்சி. என்னப்பா சொன்னாரு? என்ன சொல்லுவாரு? நீங்க பண்ண ஏமாத்து வேலையெல்லாம் சொல்லிருப்பாரு. ஏய், பாய் மூடு. மாமா என்ன அப்படி கூப்பிடாத. என்னன்னே தெரியலப்பா. ஏன் இப்படி பண்றான்னே தெரியல. நானும் இவ சொல்ற வேலையெல்லாம் செய்கிறேன். ஆனா இவ என்னை வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைக்கிறா. பாரு, நான் அண்ணாச்சி கிட்ட வீட்டு பத்திர ஜெராக்ஸ் கொடுத்து பணம் வாங்கினேன். மாமா நம்பாதீங்க மாமா, இது முழுக்க முழுக்க போய். இவங்க அண்ணாச்சி கிட்ட பாய மூடு. அண்ணாச்சி தான் சொல்றாரு. உனக்கு என்ன செஞ்சாலும் திருந்த மாட்டேன். பாத்துக்கோ சுரேஷ், நான் பிரகாஷ்காக செஞ்சா இவ அதுலயும் குத்தம் கண்டுபிடிக்கிறா. கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா. இது உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன என்னெல்லாம் பேசுவாரு. சும்மாவே இவளுக்காக என்ன ஏத்துட்டு பேசுவாரு. இந்த மாதிரிலாம் சொன்னா அம்மா, நீங்க யாரை பத்தி கவலைப்படாதீங்க. இப்பதான் தெரியுது இவளோட புத்தி. அப்பா வரட்டும், இவளுக்கு இருக்கு. அம்மாவை பத்தி நீ ஏதாச்சும் சொன்ன உன்னை கொன்னே போட்டுருவேன். அப்படி என்னடி உனக்கு இவங்க மேல ஆத்திரம் வரணுமா? அப்படி அவங்க என்ன செஞ்சுட்டாங்க உனக்கு? விஷம் கொடுத்து உன்னை வீட்டுல சேர்த்துக்க அப்படி அவங்க மேல அபாண்டமா பழியா போடுற? எப்ப பார்த்தாலும் பொய் டிராமா. உன்னை நினைச்சாலே ச்சே. என்னடி கண்ணீர் வடிக்கிற? நீ நான் பார்த்து பிறந்தபடி என்னைய விரட்டுறியா? போச்சா, எல்லாம் போச்சா? குரங்காட்டமா ஆட வைக்கிற. இனிமே நீ தாண்டி இந்த வீட்டுல சீம குரங்கு. எப்படியெல்லாம் குதிக்க வைக்கிறேன் பாரு. அக்கா இனிமே இவ வாழ நீட்டட்டும், அப்படியே நறுக்கிறேன். என்ன சத்யா இது? செய்யாத தப்புக்கு போய் உஷாராணி, நீங்க சொன்ன எதையுமே கேட்கலையா சத்யா? இல்ல அத்த, எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஏகாம்பரம் தான். அவன் தான் போன்ல எதோ பேசி பிரகாஷ் தான் இதெல்லாம் பண்ணாருன்னு அவங்கள தோண்டி விட்டுருக்கான். எல்லாத்துக்கும் அந்த ராஸ்கல் தான் காரணம். அவனை சும்மா விடக்கூடாது. இப்போ எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல அண்ணி. பாவம் வசந்த் என்ன நினைப்பான்? அவங்க அப்பாவை அண்ணன் தேவையில்லாம அடிச்சாருன்னு தானே நினைப்பான். ராகினி, நீ பயப்படாத. உன் ஃப்ரெண்ட்ஷிப் இதனால கெட்டு போயிடாது. சரி சத்யா, பிரகாஷ் இப்ப ஏகாம்பரம் வீட்டுக்கு கோபத்தோட போயிருக்கான்னு சொல்ற. அங்க ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இன்னும் சிக்கலாயிடுமே. அவன் உடம்பு இருக்கிற நிலைமைக்கு இதெல்லாம் தேவையாமா? அத்த, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், அவர் கேட்கவே இல்ல. ஆனா எனக்கும் அவர் நேர்ல போய் பேசுறதா நல்லதுன்னு தோணுது. என்னம்மா சொல்ற? ஏகாம்பரத்தால அவரை எதுவும் செய்ய முடியாது மாமா. அப்படி ஏதாவது செய்ய நினைச்சா பெரிய சிக்கல்ல மாட்டிக்குவோன்னு அந்த ஆளுக்கு தெரியும். அதே சமயம் இல்லாத ஒண்ணு சொன்னது தப்பு தானே. பேசட்டும், பேசி அப்படியாவது இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கட்டும். எங்க சத்யா, உஷாராணி உன்னையும் பிரகாஷையும் நம்புறாங்கன்னு தெரிஞ்சப்போ எனக்கு நிம்மதியா இருந்துச்சு. இப்போ அவங்களே பிரகாஷ சந்தேகப்படுறாங்களே. என்ன பேசவே விடல அத்த. சத்யா, வாங்க ஆண்டி. எப்படி நல்லா இருக்க? இருக்கேன். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம்மா. வாங்க. நல்லா இருக்கீங்களா? சத்யா, சாரிம்மா. செக் விஷயம் முடியாம போச்சுன்னு கேள்விப்பட்டேன். இதுல என்ன ஆண்டி இருக்கு? பரவாயில்ல விடுங்க. சத்யா, பிரகாஷ் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா? அதுல ஒரு பிரச்சனையும் இல்ல, நல்லா இருக்காரு. நீங்க எப்ப வெளிநாட்டுல இருந்து வந்தீங்க? காலையில தாங்க வந்தோம். அதான் உங்களையும் பிரகாஷையும் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். அவர் வெளியே போயிருக்காரு ஆண்டி. இப்ப உடம்புக்கு எதுவும் பிரச்சனை இல்லையாம்மா? அதெல்லாம் எதுவுமே இல்ல. வாங்க உள்ள வாங்க. வரங்க. வாங்க கார்த்திக். காயத்ரி, உனக்கும் பிரகாஷுக்கும் இங்க 1000 சண்டை சச்சரவுகள் இருந்தும்
குழந்தனுக்கு ஒரு ஆபத்துனதும் பணத்துக்கு நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கமா. சந்தோஷமா இருக்க. எல்லாத்துக்கும் மேல சரோஜா ஒரு மாதிரியான ஆளுங்கிறது என்னோட நினைப்பு. ஆனா அவங்களே பணம் கொடுத்துருக்காங்கன்னா பெரிய விஷயம். ஆண்டி கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. சரோஜா ஆண்டி உங்களுக்கு பிடிக்காது. அப்படி இருந்தும் அவங்க செஞ்ச நல்ல விஷயத்த மனசு திறந்து பாராட்டுறீங்களே, சந்தோஷமா இருக்கு ஆண்டி. ஆனா சுஜாதாவுக்கு கிளப்டோமேனியான்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்தி அது நான் எங்க சத்யா நிறுத்தினேன். அந்த பொண்ணுதான் புரிஞ்சுக்காம பண்ணிட்டா. நானும் கார்த்திகோ அதை குறையா நினைக்கவும் இல்ல, பேசவும் இல்ல. ஆனா சுஜாதா பிடிவாதம் பிடிச்சு பேசி. ஆண்டி தப்பா எடுத்துக்காதீங்க. அவ சின்ன வயசுல இருந்தே அப்படிதான். அவளை யாராவது டீஸ் பண்ண அவ பொறுத்துக்க மாட்டா. நாங்க எதுவுமே சொல்லல சத்யா. கிளப்டோமேனியா இருக்குன்னு தெரிஞ்சும் கார்த்திக் அவளை அவாய்ட் பண்ணலையே. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனா, அதுவும் அவளுக்கு தெரியாதுங்கிற பட்சத்துல சொல்லாம தான் கூட்டிட்டு போனா. அப்படி இருந்தும் சுஜாதா ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டா. சரிங்க ஆண்டி, விடுங்க. நடந்ததாவே இருக்கட்டும். நம்ம மறுபடியும் போய் பேசி பார்க்கலாமே. சாரி சத்யா, அதுக்கான காலம் கடந்து போச்சு. சுஜாதா கார்த்திகை முழுசா வெறுத்துட்டா. இன்னைக்கு காலையில என்ன நடந்துச்சு தெரியும்? ஆண்டி சுஜாதாவை எப்படி எல்லாம் பண்ணா? ஆமா சத்யா, அவளை யாராச்சும் குறை சொன்னா அவளுக்கு பிடிக்காதுன்னு சொல்றேன். ஆனா அவ மட்டும் இதை பண்ணலாமா? மனசே விட்டு போச்சுமா. அம்மா விடுங்கம்மா. அவ ஏதோ என் மேல இருக்க கோவத்துல அப்படி சொல்லிட்டா. என்ன கார்த்திக், இன்னும் நீ சுஜாதாவை விரும்புறியா? அம்மா சாரி கார்த்திக், என்னால இனியும் அவளை மருமகளை ஏத்துக்க முடியாது. ஏன் நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆண்டி இல்ல சத்யா, ஐ எம் வெரி சாரி. என்னால இதுக்கு மேலே இறங்கி போக முடியாது. வாங்க பிரகாஷ். ஹலோ கார்த்திக், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வாங்க எப்படி ஆண்டி. இருக்க பிரகாஷ்? ரொம்ப நன்றி கார்த்திக். எனக்காக நீங்க செக் போட்டு கொடுத்தீங்கன்னு சத்யா சொன்னா. நான் உங்க மேல கோவப்பட்டதெல்லாம் மறந்து எனக்காக நீங்க ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. விடுங்க பிரகாஷ், இதுல என்ன இருக்கு? ஆனா கடைசி நேரத்துல செக் உதவாம போயிடுச்சுன்னு நினைக்கிறப்பதான் கஷ்டமா இருக்கு. பரவாயில்ல ஆண்டி. இப்போ உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே பிரகாஷ்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சாரி கார்த்திக், உங்க மேரேஜ் நினைத்து நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. விடுங்க பிரகாஷ், அதெல்லாம் முடிச்சு போச்சு. ஆண்டி மனசை தளர விடாதீங்க. இப்ப தேவராஜ் சார் குடும்பத்துக்கும் எங்களுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. நான் சொன்னா அவர் கேட்பாரு. வேணும்னா நானும் சத்யாவும் போய் பேசுறோம். ரொம்ப சந்தோஷம் பிரகாஷ். இப்பதான் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சேன். இனி அது ஒத்து வராது. ஆண்டி என்னமோ தெரியல பிரகாஷ், 2 தடவையும் கல்யாண மேடை வரைக்கும் போய் என் மகன் திரும்பி வந்திருக்கான். யார் செஞ்ச பாவமோ தெரியல. ஓகேப்பா, நீ உன் உடம்ப பாத்துக்கோ. வரோம் பிரகாஷ். சரி வரம்மா. போயிட்டு வரோம்மா. போயிட்டு வரோம் ஐயா. எல்லாருக்கும் போயிட்டு வாங்க தம்பி. சரிங்க ஆண்டி, பாய். என்ன சத்யா இது? ஆண்டி ஏன் இவ்வளவு விரக்தியா பேசுறாங்க? எல்லாமே சுஜாதாவால தாங்க. அது இருக்கட்டும், நீ ஏகாம்பரம் வீட்டுக்கு போன என்னாச்சு? அப்பா அவன் திட்டம் போட்டுதான்ப்பா எல்லாத்தையும் பண்ணிருக்கான். ஆமா அப்படிதான் பண்ணுவேன். என்ன செய்வன் கேக்குறான். நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன் அவன் பழக்கத்தெல்லாம் கட் பண்றான்னு. அண்ணா, நீ அவசரப்பட்டு அடிச்சிருக்க கூடாதுண்ணா. ஏய் என்ன பேசுற நீ? திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்க. நீ அடிச்சதுனால தானே ஆண்டி உன்னை கோச்சிக்கிட்டாங்க. கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணிருக்கலாம்ல. உன் வேலையை பார்த்துட்டு போறியா? ஆமா, நான் சொல்றதெல்லாம் உனக்கு தப்பா தான் தெரியும். என்னக்கா நடக்குதுங்க? ராகினி எதுக்கு அந்த குடும்பத்துக்காக இவ்ளோ சப்போர்ட் பண்ணி பேசுறா? அதுவும் அந்த பிரகாஷ் வர எதிர்த்து பேசுறா? அவ வசந்தோட காதல் வலையில விழுந்திருக்கா வினோதினி. அக்கா அதான் அப்படி பேசுறா. பாத்துக்கிட்டே இரு, இனி எப்படி எல்லாம் விழ போறா, விழ வைக்க போறேன்னு. அக்கா இத வச்சு நான் எதையும் சாதிப்பேன். காயத்ரி மேடம் நினைக்கிறேன். அழைப்பு வந்துருச்சு. சொல்லுங்க மேடம், என்னாச்சு? பாயும்புலி வந்தாரா? வந்தான்.
அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல மேடம். வந்த உடனே தாட்பூட் தஞ்சாவூர் ஆச்சா போச்சா அப்படியா இப்படியாண்ணா ஒன்னும் நடக்கல. ஆமாண்டா நான் தாண்டா செஞ்சேன். இப்ப என்னடா செய்வேன்னு கேட்டேன். மூச்சு இல்ல பேச்சு இல்ல. அதுக்கு மேல போலீஸ். எப்படி அசத்துறனா? எல்லாம் மேடம் பிளான் தான். இங்கேயும் வந்து புலம்ப தான் செஞ்சான். வேற என்ன பண்ண முடியும்? இங்க பாருங்க ஏகாம்பரம், இதை இப்படியே விட்டுறக்கூடாது. தொடர்ச்சியா நின்னு அடிக்கணும். ஒசர விட்டுறக்கூடாது. நீங்க சொல்லுங்க மேடம், நான் இறங்கி அடிக்கிறேன். ஏற்கனவே பேசினதுதான். ராகினிய நாம இறையாக்கிடுவோம், அவ்வளவுதானே? நான் இருக்கேன் மேடம், உங்களுக்கு நான் இருக்கேன். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த வேலையை முடிக்க பாருங்க. கவலையை விடுங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஓகே. என்னக்கா சொல்றீங்க? நாம கோத்து விட்ட கோப்புல சுரேஷ் தாரிணி மேல ஏகப்பட்ட கடுப்புல இருக்கான். ஏற்கனவே எனக்கு விஷம் கொடுத்த விஷயம், இப்ப பண விஷயம், இதெல்லாம் சேர்ந்து அவன் மேல செம கோவத்துல இருக்கான். இதை இப்படியே விடாம ஏதாச்சும் ஒண்ணு நம்ம பெருசா பண்ணா தாரிணியோட கதை முடிஞ்சுது. என்னக்கா என்ன பண்ண போறீங்க? மறுபடியும் விஷம் கிஷம் குடிக்க போறீங்களா என்ன? ஏன் ஒரே மேல போக சொல்றியா? ஐயோ அக்கா, நான் சும்மா தாங்க கேட்டேன். சரி விடு. இப்ப கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. என்னக்கா? இந்த பல்புல இருக்கிற ஒயரை இழுத்து தொட்டா என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஷாக் அடிச்சு தூக்கி போடும். தூக்கி போடுமா இல்ல உயிருக்கே ஆபத்தா முடியுமா? அக்கா, சின்ன பல்புக்கு போற கரண்ட் என்னக்கா பண்ணும்? நானே ஷாக் வாங்கியிருக்கேனே, ஒண்ணுமே பண்ணாது. சும்மா தூக்கி தான்க்கா போடும். அப்ப சூப்பர். சின்ன ஷாக் தானே அடிக்கும்? உண்மை சொல்லுடி, சின்ன ஷாக் தான் அடிக்குமா இல்ல ஒரே அமுக்க ஆள அமுக்கிடுமா? அக்கா, என்னக்கா இப்படி சந்தேகப்படுறீங்க? நான் உங்க தங்கச்சிக்கா. அதாண்டி பயமா இருக்கு. ஒன்னும் ஆகாதுக்கா. அப்ப சரி. ஏன் விஜயா, இத நானா தொட்டா சின்ன விஷயம், இதையே தாரிணி திட்டம் போட்டு செஞ்சான்னு சொல்லி என்ன மறுபடியும் கொல்ல பார்த்தா தொடர்ந்து இதையே பண்றான்னு இழுத்து விட்டா என்ன ஆகும்? என்னக்கா ஆகும்? சுரேஷ் அடி அடி நடிச்சு தாரணிய கொண்டு போட்டுருவான். இல்லடி, அந்த அளவுக்குலாம் போக விடக்கூடாது. அவனுக்கு தாரிணி மேல வெறி ஏறணும், இந்த வீட்டை விட்டு துரத்தணும். அவ இன்னைக்கு நைட்டு அவங்க அம்மா வீட்டுல தான் தூங்கணும். அதுக்கு தான் இந்த திட்டம். இனிமே இந்த வீட்டு பக்கமே அவ தலை வச்சு படுக்க கூடாது. சரிக்கா, அதுக்கு இப்ப என்ன பண்ண போறீங்க? ஆமா, நான் கதை சொல்றேன் கேளு. இத்தனை நேரம் வரைக்கும் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், நீ என்ன தெரிய கேட்ட? இங்க பாரு, நீ போய் மெயின் ஆஃப் பண்ணு. நான் இந்த ஒயரை நோண்டிக்கிட்டே இருக்கேன். கடைக்கு போயிருக்கிற தாரிணி திரும்பி வருவா. வந்தா என்ன ஃபேனே ஓடலன்னு சொல்லி பேசு. அவ பெரிய புத்திசாலி மாதிரி மெயின் ஆன் பண்ணுவா. நான் அந்த நேரத்துல அப்படியே ஷாக் அடிச்சு விழுவேன். விழுந்ததும் ஐயோ அம்மா கொலைன்னு கத்துவேன். நீயும் சேர்ந்து கத்து. சுரேஷ் வந்ததும் தீ பத்திக்கிட்டு எரியணும். அப்போ முடிவே பண்ணிட்டீங்களா? ஆமாண்டி, இனிமே அவன் இங்க இருக்கவே கூடாது. சரிக்கா, நான் மெயின் ஆஃப் பண்றேன். முதல்ல சேர் எடுத்து போடு. சீக்கிரம். இது வரேன்க்கா. நீ போய் மெயினை சீக்கிரம் ஆஃப் பண்ணு. அங்கே இரு, அவ வந்துருவா. அக்கா, மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன்க்கா. அக்கா, அவ வரா. ஃபேனே ஓட மாட்டேங்குது. ஷோ, என்னக்கா? என்னன்னே தெரியல தாரணி. லைட்டும் எரியல, ஃபேனும் ஓடல. என்னக்கா சொல்றீங்க? இருங்க நான் பாக்குறேன். அக்கா, மெயின் சுவிட்ச் போட போறா. என்ன இது மெயின் ஆஃப் பண்ணிருக்காங்க? ஐயோ ஐயோ அக்கா, அக்கா, ஐயோ என்ன சத்தம்க்கா? அக்கா, அக்கா என்னாச்சுக்கா? அக்கா, அக்கா என்னாச்சு? சொல்லுங்க. என்ன கொல்ல திட்டம் போட்டு மெயினை போட்டு இப்ப அக்கா என்ன வரியா? எனக்கு சத்தியமா ஒண்ணுமே தெரியாதுங்க. அது விஜய் அக்கா தான். வாய் மூடு. நான் ஏதோ ஃபேன் சுத்தலன்னு சொன்னேன். நீ பாட்டுக்கு மெயின் சுவிட்ச் ஆன் பண்ணிருக்க. இப்ப அக்கா எப்படி கிடக்குறாங்க பாரு. நெஞ்செல்லாம் அடைக்குது, நெஞ்செல்லாம் அடைக்குது. அம்மா, முடியலையே.
சதிகாரி மெயின் சுவிட்ச போட்டு என்ன கொல்ல பார்த்திருக்கான். அந்த நேரத்துல என் உயிர் போயிருக்கும். அன்னைக்கு பால்ல விஷத்தை கலந்தா இன்னைக்கு கரண்ட்ல என் உயிர். ஐயோ அத்தை என்ன நம்புங்க அத்தை. நான் தெரியாம தான் மெயினா ஆன் பண்ணேன். அம்மா முடியலையே.